பெண்கள் காதுகள்ல அணியும் ஆபரணத்துக்கு பேரு கம்மல். இந்த காலத்துல ஆண்கள் கூட அணிய ஆரம்பிச்சிட்டாங்க. விதவிதமான கம்மல் டிசைன்களை நாளுக்கு நாள் நகை கடைக்காரங்க அறிமுகப்படுத்திட்டே இருக்காங்க. இருந்தாலும் எந்த ஒரு டிசைனும் திரைப்படங்கள்ல நடிகைகள் அணிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரபலமாகுது. அதுலயும் சிலர் எப்படி அணிஞ்சாலும் அது ஃபேஷன் ஆகிடுது. அப்படிப்பட்டவங்கள ஒருத்தவங்க தான் நயன்தாரா. மிகவும் நேர்த்தியாக ஆடை அணியிறது, ஆபரணங்கள் அணியிறதுன்னு தனக்குன்னு ஒரு தனி ஸ்டைலையே ஏற்படுத்தியிருக்காங்க. சமீபத்தில் சமூக வலைத்தளங்கள்ல நயன்தாராவோட ஒரு புகைப்படம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. காதுல அவங்க அணிஞ்சிருக்கிற கம்மல் தான் அதுக்கு காரணம். மிகவும் குட்டியாக உள்ள அந்த கம்மல் வி அப்படிங்கிற ஆங்கில எழுத்துல இருக்கு. அந்த விக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நாங்க சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. முன்னால பிரபுதேவாவோட காதல் வயப்பட்ட போது அவரோட பேரை கையில பச்சை குத்திக்கிட்ட நயன்தாரா இப்ப விக்னேஷ் சிவன் உடனான காதலை வெளிப்படுத்த அவரோட பேரை முதல் எழுத்த கம்மலாக வச்சிருக்காங்க. கலக்கிட்டடா காப்பி அப்படிங்கிற மாதிரி கம்மலில் காதல் அப்படின்னு சினிமாவுக்கே தலைப்பாக வைக்கிற அளவுக்கு இருக்கிற அந்த மேட்டரை சமூக வலைத்தளங்கள்ல நயன்தாராவோட ஃபேன்ஸும் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்திலே பெஸ்ட் பொன்னாடை இருந்தாங்க. என் டிரைவர்லாம் கீழே பேக்கில் வச்சுப்பாரு, ஆக்சுவலாக பட்டெக்ஸ் கீழே வச்சுப்பாரு ஓட்டும் போது. ஒரு ஹோட்டலில் தங்க போனார்னா உள்ளே நுழைஞ்சோடனே எல்லாருக்கும் 100 ரூபா கொடுத்துருவாராம். ஏன்னா போகும்போது கொடுத்தீங்கன்னா அடுத்த வாட்டி ஞாபகம் வச்சுக்க மாட்டான். முதல்ல கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை நல்லா கவனிப்பான். நான் இங்கே வரும்போது என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஐ நெவர் ப்ரிப்பேர்ட் மை ஸ்பீச். அப்படியே காப்பி அடித்தோம். முதல்ல ஒரு தியேட்டரில் எப்படி படமாக்கணும்னு நம்ம சமூகத்துக்கு தெரியல. நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா மிஸ்கின் கோபம். நான் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் யாரும் 100 வருடங்களுக்கு முன்னால் இருந்ததில்லை. ஐ எம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி டு பிகின் வித் வெரி வெரி ஸ்டர்ன் டோன். நம்ம சொல்லுவோம் எப்பயுமே பழசுடான்னு சொல்லுவோம். மலையாளி யாரும் பிச்சைக்காரன் அனுப்ப மாட்டான். ஏன்னா கொடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்புன்னுவான். நான் 2-3 இது கேட்டேன். ஒரு ரீரெக்கார்டிங் கேட்டேன். ரீரெக்கார்டிங் பண்ணுறதுக்காகவே பிறந்திருக்காங்க இளையராஜா. அவர் எனக்கு யூடிலி பேர் ஒரு சினிமா இல்லைன்னா நம்ம என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு எம்ஜிஆரும் சிவாஜி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ நாசமாக போகும்.